நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பரபரப்பான அறிக்கை வந்து இப்போ புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவருக்கு வந்து திரு ஜி.கே. தமிழ்குமரன் அவர் வந்து நீங்க வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கார். ரொம்ப சூப்பரான அறிக்கை. அடுத்து இவங்க வயிற்றில் அடிக்கக்கூடிய அறிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் திரைப்பட நடிகர்கள், தமிழ் திரைப்பட டெக்னீஷியன்கள்லாம் வந்து ஓடிடியில் எடுக்கக்கூடிய படங்களுக்கும் ஓடிடி மூலியமா அவங்க இது பண்ற படங்களுக்கும் வந்து நடிக்கக்கூடாது. அப்படி நடிச்சா நாங்கள் வந்து எங்க யூனியன் மூலியமா, அதாவது தயாரிப்பாளர் சங்கம் மூலியமா மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு. இவர் யாரு? அதாவது ஒரு நடிகன் அப்படின்றவன் யாரு? ஒரு தயாரிப்பாளர் பணம் கொடுக்குறார். அந்த பணத்துக்கு நடிக்கக்கூடியவன் தான் ஒரு நடிகர். அது யாரு கொடுத்தாலும் அவன் நடிக்க போறான். நீ போய் அவன் பழப்புல மண்ணு இது பழப்புல மண்ணு போற மாதிரி பண்றிய. யாருடைய வயிற்றை நிறைக்கிறதுக்காக நீங்க வந்து இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க திரு தமிழ்குமரன் அவர்களே? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உங்களால தியேட்டருங்க பிரச்சனையை கண்டிப்பா உங்களால தீர்க்க முடியாது. தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் ஏன் வர்றதில்லை? இந்த விஷயத்த உங்களால கையில் எடுக்க முடியுமா? ஏன்னா ஒரு டிக்கெட் வந்து இன்னைக்கு மினிமம் 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் 250 ரூபாய் ஆகிப்போச்சு. ஒரு பாப்கார்ன் உள்ள போய் ஒரு ஃபேமிலியை போய் வாங்கி சாப்பிட முடியுமா? ஒரு தியேட்டர்ல பாப்கார்னுடைய விலை வந்து மினிமம் 350 ரூபாய் வைக்கிறான். அவன் என்ன வாங்கி சாப்பிடுவாங்க? ஒரு ஃபேமிலி 4 பேர் சேர்ந்து ஒரு படத்துக்கு போனோம்னா குறைஞ்சபட்சம் 2500 ரூபாய் இல்லாம ஒரு படத்துக்கு நம்ம உள்ள போயிட்டு வெளியில வர முடியாது. இதையெல்லாம் உங்களால கண்ட்ரோல் பண்ணுங்க. பார்க்கிங் மால்ல எல்லாம் போயிட்டு ஒரு படத்துக்கு போறவன் ஒரு பார்க்கிங் போட்டாங்க 1 மணி நேரத்துக்கு 40 ரூபாய், 3 மணி நேரத்துக்கு அதே ஒரு டிக்கெட் காசு ஆயிடுது. எதுக்கு? பைக்குக்கு. காருக்கு போனா 1 மணி நேரத்துக்கு 60 ரூபாய், 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க. இது எல்லாம் உங்களால வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல. இதுல வந்து தமிழ் சினிமாவை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்களுடைய வயிற்றுலையும் டெக்னீஷியனுடைய வயிற்றுலையும் அடிக்கிறீங்க. இந்த அடிக்கிறது யாரு வயிற்று நிரப்புறதுன்னு தெரியல. ஓடிடின்றது என்ன? அவன் ஒரு சினிமா தளம் தானே. அவன் ஒரு சினிமா எடுக்கிறான், அவனுடைய தளத்துல போட்டுக்கிறான். நீ வந்து காசு வாங்கிட்டு நடிக்க போறாங்க, போய் நடிக்கிறவங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் அது. அந்த வாழ்வாதாரத்தை அடிக்கிற மாதிரி பேசுற நீங்க வந்து ஏற்கனவே தமிழ் சினிமாவை ஒரு மோனோபொலிங் மாதிரி ஆட்சி படைக்கிறது வந்து எந்த நிறுவனம்னு சொல்லிட்டு தெரியும். ரெட் ஜெயிண்ட்னு சொல்லுவாங்க. யாரை கேட்டாலும் தமிழ் சினிமாவில் வந்து கேட்டா ரெட் ஜெயிண்ட் தான் சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமா இவங்க ஒரு நிறுவனமே வந்து தமிழ் சினிமா இவங்க வைக்கிறது தான் சட்டம். இவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது வேற எந்த படமும் ரிலீஸ் ஆகக்கூடாது. நான் என்னுடைய படம் ஒண்ணு மட்டும் தான் போடணும்னு சொல்லி உங்களால முடிஞ்சா ஒரு சிவகார்த்திகேயன் படம் வரும்போது, ஒரு விஜய் படம் வரும்போது, ஒரு அஜித் படம் வரும்போது கூட ஒரு 10 சின்ன படங்களை இறக்கி விடுங்களா பார்க்கலாம். எந்த படம் நல்லா இருக்குதோ ஓடட்டும். அதெல்லாம் உங்களால பண்ண முடியாது. ஏன்னா மொத்த காசும் அந்த நிறுவனத்துக்கு மட்டுமே போய் சேரணும். நீங்களும் அந்த நிறுவனத்தோடைய கை கோத்து இருக்கிற ஒரு ஆள் தான். நீங்க முன்னாடி வந்து ஒரு படம் தயாரிச்சிங்க, என்றென்றும் புன்னகைன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஜீவா திரிஷால வச்சு கொஞ்சம் நல்லா போச்சு அந்த படம். அதுக்கு ஒரு சின்ன சின்ன படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க. அது மட்டும் லைக்காவுக்கு வந்தீங்க. லைக்காவில் வந்து ஜாயின் பண்ணி பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணீங்க. நீங்க பண்ணும்போது என்ன பண்ணீங்க? உங்க படங்கள் வரும்போது லைக்காவில் இருந்து பெரிய பெரிய படங்கள் வரும்போது ஏதாவது ஒரு சின்ன படங்களுக்கு தியேட்டர் கொடுத்துருக்கீங்களா? கிடையாது. இன்னைக்கு வந்து என்னவோ நான் தான் தமிழ் சினிமாவை காப்பாற்ற வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் அறிக்கையே உங்க அறிக்கை அவ்வளவு கேவலமான அறிக்கை. அடுத்த உங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு அறிக்கை. நடிக்கிறவங்க எங்க வேணா போய் நடிச்சுட்டு போகட்டுமே. ஏன் ஓடிடி தலைவர் படம் எடுக்க வேணாம்னு சொல்லுங்க? போய் பேசுங்க. ஓடிடி நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நாங்க தியேட்டர் கொடுக்குறோம், ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல போடுங்க, அது மட்டும் ஓடிடி ரிலீஸ் பண்ணுங்க சொல்லுங்க. இப்போ ஓடிடியில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமா விட்டு ஒதுக்கி வச்சிருங்க. தமிழ் சினிமாவில் இனிமேல் திரைக்கு வரக்கூடிய வெள்ளி திரைக்கு வரக்கூடிய படங்களை விஜய் சேதுபதி நடிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. சூர்யா வந்து எத்தனை படம் நடிச்சிருக்காரு ஓடிடிக்காக, அமேசானுக்காக டைரக்டா பண்ணி கொடுத்துருக்காருல்ல. போய் அவருக்கு தடை போடுங்க. இனிமேல் உங்க படங்கள் வந்து நாங்க வெள்ளித்திரையில வந்து கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது உங்களால. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து சின்னதா இருக்கக்கூடிய நடிகர்களையும் சின்னதா வளரக்கூடிய தயாரிப்பாளர்களும் இன்னைக்கு சின்ன படங்கள் எத்தனையோ தயாரிப்பாளர்கள் வந்து போயிட்டு ஓடிடியில படம் வந்து நம்ம படத்தை வாங்க மாட்டாங்கன்னு கேட்கறாங்க. நல்ல படங்களா ஓடிடியும் ஏதோ ஒரு விலைக்கு கொடுத்து வாங்குது. எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாருடைய பழப்பிலும் மண்ணை போட்டு ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு மோனோபொலிங் மாதிரி இந்த நிறுவனம் மட்டும்தான் தமிழ் சினிமாவை தயாரிக்கணும், நாங்கள் மட்டும்தான் தயாரிப்போம், வேற யாரும் உள்ள வரக்கூடாதுன்றதுல மிக தெளிவா வந்து இறங்கி இருக்கிறாரு தமிழ்குமரன் தலைமையிலான அந்த புதுசா பதவி ஏற்றிருக்கிற அந்த டீம். இதுக்கான வீடியோ வந்து நீங்க வந்திருக்குது, அவர் பாருங்க, அந்த வீடியோவை பாருங்க. யாரும் நடிக்கக்கூடாது, நாங்கள் பயங்கரமா ஆக்ஷன் எடுக்கணும், அதிகார துணியில வந்து பேசியிருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் இதுக்கெல்லாம் மாற்றம் தெரிவிச்சு முதல்ல தியேட்டரை உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. அப்போதான் படங்கள் வெளியில வரும். சின்ன படங்கள் வெளியிறதுக்கு முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து நீங்க வந்து உதவி செஞ்சா மட்டும்தான் சினிமாவை காப்பாற்ற முடியும்.